ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கீறி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பீஸ் இஞ்சி துண்டு, 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லாவே வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம இந்தமாரி வதக்குறோம் அப்படின்னா தக்காளியெல்லாம் இன்னும் நல்லாவே வதங்கிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கேரட், இது 3மே நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது காய்கறியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காரம் இருக்காது. கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், அப்புறம் மசாலா ஐட்டம் இருக்குது இல்லையா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இதெல்லாம் தான் சேர்த்துருப்பேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் மிளகும் தேங்காவோடைய அரைச்சிட்டோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இதில் நான் கரம் மசாலா காரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா வெளியில் வாங்கி யூஸ் பண்ணி அது உங்களுக்கு காரமாக இருக்கும். அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணுவோம். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இதிலே ஊற்றிட்டேன். இது போக இன்னும் 2 அளவுக்கு தண்ணி. இப்போது மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரை மூடி விசில் போட்டு வைக்க போகிறோம். விசில் போட்டாச்சு. கரெக்டாக 2 விசில் வந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 விசில் முடிஞ்சிடுச்சு. கேஸ் கட்டும் போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் குருமா எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குருமா நமக்கு ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. சூப்பரான வெஜிடபிள் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை குக் பண்ணி முடிச்சிடலாம். டைமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.